இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்று ஏன் உபத்திரவத்தை சந்திக்கிறோம் என்ற ஒரு கேள்விக்கு பதிலை பார்ப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும். 3ஆம் வசனம், அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உபத்திரவத்தில் கர்த்தரோடு இருக்கும்போது முடிவிலே நம்பிக்கை அவர் மீது உண்டாகும். எப்படி என்றால், உபத்திரவம் பொறுமையை நமக்கு கற்றுத் தருகிறது. அநேக நேரங்களில் உபத்திரவமும் துன்பங்களிலும் அவசர முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறவர்கள் அதை பொறுமையாய் கை கொள்ளுவார்கள். அப்பொழுது பொறுமை பரீட்சையை நமக்கு கொண்டு வரும் என்று பார்க்கிறோம். பரீட்சை என்பது காத்திருப்பு காலமாகவும் கூட இருக்கலாம், இல்லை என்றால் வேறே காரியங்கள் கூட இருக்கலாம். ஆனால் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். இந்த பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. யார் மீதாம்? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதே. எப்படியாயாம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் பலன் என்னவாவாம்? ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. உபத்திரவம் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஏன்? சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்பதாய். மேலும் 5ஆம் வசனம் ரோமரில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவி மூலமாக தேவ அன்பு இருதயங்களில் இருக்கிறதினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது என்று சொல்லப்படுகிறது. இடுக்கணிலும் உபத்திரவத்திலும் துன்பத்திலும் நம் குரல் கேட்க ஒருத்தர் இருக்கிறார், நம்மை இரட்சிக்கவே. எனவே ஏன் என்ற கேள்விக்கு அவர் மீதுள்ள நம்பிக்கையை அதிகரிக்கவும் மற்றும் அவர் பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளவே தான். இயேசு உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.